ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பியான சோளா பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் மைதா மாவும் வச்சு சோளா பூரி செய்ய போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மஞ்சளை பற்றி இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சோளா பூரி செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு. இப்போ இதில் 1 ஸ்பூன் ரவை. இந்த ரவை போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வரும். தயிர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 3 ஸ்பூனு. வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் முதல்ல எல்லாம் நல்லா கலந்துருங்க. தயிர், எண்ணெய் இதெல்லாம் போட்டதில் உப்பு, ரவைலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துருங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம் மாவை. இப்போ இது 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இப்போது 1 மணி நேரம் மாவு ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பெரிய பெரிய உருண்டையாக போட்டு தட்டிக்கலாம். மாவை நல்லா பெருசாக தட்டிக்குங்க. சோளா பூரி அப்போ தான் நல்லா பெருசாக வரும். மாவை எல்லா சைடும் கரெக்டாக தட்டணும். ஒரு சைடு தடிசாகவும் ஒரு சைடு மெலிசாக இருந்தால் சரியாக வேகாது மாவு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் எப்படி தட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம கடாயை வச்சிட்டோம் அடுப்பில். இப்போது எண்ணெய் ஊற்றுறேன். நான் சோளா பூரி சுடுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றுறேன். இதில் பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் சோளா பூரி போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு மேலே எழும்போம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இருக்கிற மீதி மாவையும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பூரி ஒன்று போட்டோம். நம்ம பூரி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் வெந்து மேலே எழும்பி வரும் பாருங்கள். பாருங்கள் எப்படி எழும்பி வருதுன்னு. இப்போ உள்ளெல்லாம் நல்லா வெந்து மொல்லமாக வரும். அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. பூரியை இன்னொரு பக்கம் மெதுவாக திருப்பிடலாம். திருப்பிட்டேன் பாருங்கள், எவ்வளோ ரெட்டாக எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக மேலே. எவ்வளோ கிறிஸ்பியாக பூரி ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ எல்லா சோளா பூரியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் வாங்க. பாருங்கள், பூரி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த சென்னாவோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சென்னா ரெசிபியுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு டீ செய்ய போகிறேன். அது உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும், சளி இரும்பலை போக்கும். அது என்ன டீன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய துண்டு. அதை வந்து தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம திருவிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி திருவிக்குங்க. இப்போ நம்ம பாத்திரம் வச்சிட்டோம் ஸ்டவ்வில். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4 பேருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
இப்போ இதில் மஞ்சள் ஆட் பண்ணிடலாம் நம்ம துருவினதை. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கிட்டோம். இது கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி கலந்து கொடுத்துட்டு பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெல்லம் போதும். இந்த வெல்லத்தை நான் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் வடிகட்டிட்டு 4 கிளாஸ் வரும் எனக்கு. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் குடிக்கலாம் இந்த டீயை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.